கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல 2வது பகுதி. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பின்பகுதி 2வது பகுதி. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உழப்படாத நிலத்திலும் தண்ணீர் பாய்ச்சப்படாத இடத்திலும் எந்த விசேஷ கவனமும் செலுத்தப்படாத நிலத்திலும் ஆகாத செடிகளும் அவசியமற்ற முட்புதர்களும் தானாக தோன்றி தலை தோங்கும். ஆனாலும் எவ்வளவோ உழுது நீர் பாய்ச்சி கண்காணித்து சில செடிகளை வளர்த்தாலும் அவை சுலபமாக வளர்ந்து விடுவதில்லை. ஒரு நல்ல விதை முளைப்பதும் ஒரு நல்ல செடி வளர்வதும் மிக மிக அதிகமான பிரயாசங்களுக்கு பின்னால் தான். அதுபோலவே நமக்குள் நற்பண்புகள் வளர்வதும் நற்குணங்கள் தலைப்பதும் எளிதாக நடந்து விடுகிறவை அல்ல. சிலர் நற்குணங்களின் அவசியங்களை அதிகமாக வற்புறுத்தும் அறிவுரைகளை கேட்ட மாத்திரத்தில் தாங்கள் நற்கனி தர முடியும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் முடியாமல் போகிறது. ஏனென்றால் நற்குணங்கள் தொடர்பான ஆசைகள் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்பட முடியும். ஆனால் அந்த ஆசை எல்லா இருதயங்களிலும் நிறைவேறிவிடாது. முதலாவது, நல்ல விதை முளைக்க நல்ல பண்பட்ட நிலம் வேண்டும். இரண்டாவது, அந்த நிலம் தொடர்ந்து நீர் பாய்ச்சப்பட்டு உரமிடப்பட்டு வளப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த செடி மிக கவனமாக வேலி அடைத்து காக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். அநேகர் வெறும் ஆசையை அல்லது விருப்பத்தை கொண்டு நற்குணசாலிகள் ஆகிவிடலாம் என எண்ணுகின்றனர். ஆசைகள் நல்லவைகளே, ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது நிலம். அதற்குரிய இயற்கை தன்மையும் வளமும் இல்லாமல் போனால் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் அனுபவத்தை தேடி உண்மையான மறுபடியும் பிறத்தல் என்ற ஆவிக்குரிய அனுபவம் பெற்றால்தான் இருதயம் நல்ல பண்புகள் என்னும் கனியை கொடுக்க முடியும். அநேகர் நல்ல கருத்துக்களை படிக்க நேரிடும் போது, நற்பண்புகளை குறித்து கேட்கும்போது அவர்களும் அப்படியே வாழ விரும்புகின்றார்கள். ஆனால் அது முடியாத காரியம். ஏனென்றால் அவர்கள் இன்னும் தங்களின் இருதயம் தேவ ஆவியினால் பண்படுத்தப்படவில்லை என்பதை உணரவில்லை. எனவே முயன்றும் அவர்களால் முடியவில்லை. எனவே வேதம் சொல்லும் விதமாக வாழ இயலாது என்று அநேகர் முடிவெடுக்கிறார்கள். தவறு. ஆனால் வேதம் கூறுகின்ற மனம் திரும்புதலை கண்டால் வேதம் கூறுகின்ற நற்குணங்களையும் நமக்குள் காண முடியும் என்பது உண்மை. உண்மை என்பது ஆழத்தில் மறைந்திருக்கும் தங்கம். பிரயாசப்படாமல் அதனை பிறருக்கு காண்பிக்க முடியாது. பிரியமானவர்களே, நமக்குள்ள நற்பண்புகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த நற்பண்புகளை லேசாக சாதாரணமாக உருவாக்க முடியாது. வேத வசனத்தின் அடிப்படையிலும் நம்முடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடும் நாம் பிரயாசப்பட்டாலுடைய நமக்குள் எந்த நற்குணங்களும் நல்ல பண்புகளும் நல்ல சுபாவங்களும் உருவாக முடியாது. அதனாலதான் சொல்லுகிறது, மறுபிறப்பு ஞானஸ்தானம், அதுக்கு அடுத்தது பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுகிறது, அதன் பின்பு வசனத்தின் வழியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிப்பது. இவைகளில் நாம் இணைந்திருந்தால் நமக்குள்ள நற்பண்புகள் நற்கனிகள் உருவாகும் என்பது உண்மை. தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.